உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானே இல்ல அப்படின்னாலுமே, சீமான் பேசியிருக்கக்கூடிய அரசியல் எல்லா இடங்கள்லயுமே பயணிக்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. இந்த வகையில விஜய் டிவில சீமான் அவர்களுடைய சில அரசியல் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய அரசியல் அப்படின்றது அரசியலே கிடையாது. அது ஒரு அடித்தளம் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம காலங்காலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத மட்டுமே சீமான் அவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனால தான் நாம் தமிழர் கட்சிக்கு நாங்க பெரிதளவில் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மக்கள் கருத்தில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இதற்கு முந்தைய ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டவங்க கூட இனிமேலும் நாங்கள் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட தயாராக இல்லை, அடுத்து வர தேர்தலில் நாங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்திருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுது. சீமானவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது காலங்காலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையாக இருக்கோ அதை மட்டுமே சீமான் உணர்ந்து அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுடைய நாடி துடிப்பை பிடிச்சி அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரான ரவீந்திரன் துரைசாமிலாம் கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் சீமான் முன்வைக்கக்கூடிய முதல் அரசியலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம், தமிழ்நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறது, இதுக்கான என்னென்ன பணிகளை பண்ணணும் அப்படின்றது குறித்து சீமான் விலாவாரியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. பிற அரசியல் கட்சி மாதிரி நாங்கள் இதை பண்ணிடும் அதை பண்ணிடும் அப்படின்னு சொல்லாமல், எந்தெந்த விஷயங்களை எப்படி எப்படி பண்ணால் எப்படி நம்ம மேம்படலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஒரு ஆசிரியர் போல எடுத்து உரைக்கிறதா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை அதிக அளவில் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்தை விட சீமான் எடுக்கக்கூடிய பாடம் அப்படின்றது அதிக அளவில் கவனிக்க வைக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுல விவசாயம் குறித்து சீமான் பேசினாரு அப்படின்னு சொன்னாலே உண்மையிலேயே ஒரு விவசாயி பேசினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற காரணத்தினால தான் விவசாயிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அதிக அளவில் ஆதரவு இருந்துட்டு இருக்கு. எத்தனையோ கோடி கோடியாக நம்ம சம்பாதிச்சாலும் ஒரு விவசாயி இல்லை அப்படின்னா வருங்காலத்தில் நம்மளால சாப்பிடவே முடியாது அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தது எல்லா இடங்களிலுமே பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக தற்போது விஜய் டிவில பணிபுரியக்கூடிய பிரியங்கா பார்த்தீங்கன்னா சீமானன் சொல்ற மாதிரி உண்மையிலேயே சோறு தான் முக்கியம், பணம் இந்த சினிமா எல்லாமே அதுக்கப்புறம் தான், உண்மையிலேயே நம்ம எல்லோருமே கஷ்டப்படுறது சோறுக்காக மட்டும்தான், இதனாலேயே சீமானவர்களுக்கு நான் ஒரு ஃபேனாகவே மாறிட்டேன் அப்படின்னு பிரியங்கா சொல்லியிருக்கிறது அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. பொதுவாகவே தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் படி எல்லா இடங்களிலுமே சீமானவர்களுடைய அரசியல் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுவே சீமானுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இந்த மாதிரி சீமானே இல்லாத இடங்கள்ல சீமானுடைய அரசியல் பேசப்படுறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.